ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சர்க்காருடைய முகம் எப்பவுமே வாடியதாக இருக்கும். அப்போ ஒருவர் கேட்டார், எஜமான் உங்களுடைய முகம் எப்பவுமே வாடியே இருக்கு, தாங்கள் பல நன்மைகளை செய்கிறீர்கள், ஆனா ஏன் உங்க முகத்துல ஒரு வாட்டம் ஒண்ணு தெரியும்? அப்ப ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அப்ப எஜமா சொல்லி காமிச்சாங்களா, ஒண்ணும் இல்ல, நன்மை செஞ்சா பாவம் செஞ்சா ஒரு பாவம் எழுதப்படும், பாவம் செஞ்சா நன்மை செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதான விஷயத்துல என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய இஷ்டம் அது. நீ செஞ்சிருக்கிற நன்மைய ஏத்துக்கிறது ஏத்துக்காததுன்னு ஒரு முறை இருக்கு. பாவம் செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான்னு ஒண்ணு கிடையாது. ஒரு பாவமாக இருந்தாலும் அது பத்தோலையில் இருக்கும். நான் எவ்வளவு நன்மைகள் செய்திருப்பினும் அந்த நன்மைகள் அல்லாஹ் இடத்தில் மக்பூல் ஆகிவிட்டன என்பதற்கான ஆதாரம் என்ற கிடையாது. ஆனால் ஒரே ஒரு பாவமாகினும் அது அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் இருக்கும் அல்லவா என்று கவலைப்படுறேன். என்ன சொன்னாங்க நண்பர்களே, எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் நான் கபூல் செய்யணும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனா பாவம் இருந்தா அது எப்படியே இருந்து கொண்டு அல்லவா இருக்கும் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் என்றால், அதாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அல்லாஹ்வுடைய அன்பர்களே, அது அவர்கள் இறைநேசர்கள் மூலா, அவர்கள் அல்லாஹ்வுடைய காதலர்கள். அல்லாஹ் அக்பர். காதலன் எப்படியெல்லாம் தன்னுடைய காதலியுடைய பொருத்தத்தை தேடுறான் என்பது. நாம அல்லாஹ்வை காதலிக்கணும்னு சொல்லுவோம், அவனுடைய பொருத்தத்தை எங்க அன்பர்கள் நாம